ஸ்ரீலலிதாம்பிகை பதமே துதி ரமே ஸ்ரீலலிதாம்பிகை பதமே துதி ரமே ஸ்ரீ பாலகௌமாரவ்ய கூலவயோதிகர் பாலகௌமாரவ்ய கூலவயோதிகர் பாவனை செய்திட காக்கு தீவிர செய்திட போகூசா நிதனி தனித மகரிதா நிதனி சகமதனி சதரி தனி நிதனி ரமதனி சரி தனி ரமகமதனி சரி கரிசா கரிசனி தரிசா நீ நிதனி ரமகமத மகமதனி ஸ்ரீலலி தாம்பிகை பதமே துதி ரமே ஸ்ரீ ஆதிமத்யாந்தமி லா ஜகத்காரணி அன்பர்கள் பாதிக ஆனந்த பூரணி ஆதிமத்யாந்தமி லா ஜகத்காரணி அன்பர்கள் பாதிக ஆனந்த பூரணி நீதிக்கெனக்கு நிலை நிற்கு நாரணி நிஷ்டுர பய நிவாரணி துஷ்டரக்க சம்ஹாரி நிசா நித நித நிரமகரிசா நித நித ககமத சதரிசனி நித நிலமதனி சரித நிலமகமதனி சரி கரிசா கரித நித ரிசா நி நித நிலமகமத மகமதரி ஸ்ரீலலி தாமி. போஸ்ட் அக்கா வரேன். நான் வரேன் தாத்தா. யோ முருகேஷ், என்ன இவன் வக்கீல் சேர்ந்து இருக்கான்? அவன் வீடு இடிச்சிட்டு பிளாட் கட்ட போறேங்கிறான். ஐசு பூரா 125 ரூபா வாடகை கொடுத்துட்டு இங்கே தான் இருப்போம்னா எப்படி? என்னச்சா காலி பண்றதா அவன் முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் என்ன, 1000 ரூபா வாடகை கொடுத்து அவன் கட்டுற பிளாட் இருக்க முடியும்? உனக்கு என்ன, ரிட்டையர்டு பாட்டு வாத்தியாரு, பென்ஷன் வாங்குற, பேச்சு வேற, உத்தியோகம் பாக்குறா, கூட்டி பண்ண தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பாரு, நான் காலி பண்ண போறது இல்ல, கண்டு வந்து பாத்துட போறேன். என்ன நினைச்சிருக்கவன்? என்ன தாத்தா அது? வீட்டுக்காரர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். எவ்வளவு டைம் கொடுத்துருக்கான்? 1 மாசம். அப்புறம் என்ன, அதுக்குள்ள ஈஸியா ஒரு வீடு பிடிச்சலாம். ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால். போஷனா இருந்தா கூட பரவாயில்ல, மினிமம் ஒரு 500 ரூபாவது கேட்பான்ல. டெஃபினெட்லி. அப்புறம் இந்த அட்வான்ஸ், வீடு மாத்திர செலவு ஒரு 5000 வேணும். அதை பிடிச்சி இதை பிடிச்சி மாசம் ஒரு 200 ரூபாய் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்து கல்யாணத்துக்கு. என்ன கட்டிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்க, இன்னும் நினைக்கிறப்பா. இந்து கட்டிக்கிறவன் வந்து கேட்பான்ல. ஏன் என்ன மாதிரி ஒரு இழிச்சவன் கிடைக்காமலா போயிடுவான்? ஏன் சுதா, பிளாட் இருந்தா பரவாயில்லையா? ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிளாட்ஸை பத்தி யோசனை பண்ணலாம். பட் ஐ ஹேட் பிளாட்ஸ். ஏய், வேலையை பாரு. மூணாவது தெருவில் ஒரு வீடு காலி இருக்கான். பால்காரன் சொன்னான். வாடகை 800 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தாத்தா. அட 800 ரூபாய் கொடுத்துட போறான். அவனுக்கு அப்படித்தான் சொல்லுவானுங்க. பேசி பார்ப்போம். இதை பாரு தாத்தா, மேக்ஸிமம் 500 ரூபா, அதுக்கு மேல கால்னா தாங்காது. நம்ம வல்சரவாக்கம் கிரவுண்டுக்கு ஒரு வேலி போடணும்னு 3 வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே
வாங்கின கையோட ஒரு கிணறு வெட்டினேன், அதோட சரி. புறம்போக்காட்டம் கிடக்குது. எவனாவது நுழைஞ்சு ஒரு குடிசை போட்டான்னு வெயி, அப்புறம் கலப்பறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன் தாத்தா, அந்த கிரவுண்ட் அங்க இருந்து நம்ம என்னத்தை கண்டோம்? பேசாம அதை வித்துட்டா என்ன? ஆமா, ஒரு 80,000 சேரும். அவ்வளவு வருமா? பின்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் தங்கத்துக்கும் நிலத்துக்கும் தான் காசு. தண்ணிக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு. 2 கிரவுண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 150 ரூபா கொடுத்தேன். வித்துட்டு 80,000 பேங்க்ல போட்டா வருஷம் 10,000 ரூபா வட்டி. கரெக்டு, வித்துடலாம்டா. இதோ இந்த வீடு தான். லக்கி 7. எஸ், வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலன்னு. நீங்க முருகேசன், ரிட்டையர்டு பாட்டு வாத்தியார். இவங்க என் பேத்திங்க சுத்தா இந்து. ஐசி வாங்க. நாயே பயப்படாதீங்க, கட்டி போட்டிருக்கு. விசாலாட்சி, இந்த கீழாத்து சாவி எடுத்துட்டு வாங்க. சாமி, இது ஹாலு. இது பெட்ரூம். உள்ள போய் பாருங்க. அட்டாச்டு பாத்ரூம். இது ஒரு சின்ன ரூமு. இது எனக்கு. இது கிச்சன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க நான் வெஜிடேரியன் கூட குக் பண்ணிக்கலாம், எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இப்படி வாங்க. ஸ்டோர் ரூமு, பூஜை ரூம். வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாடகை 800 ரூபா, 10 மாசம் அட்வான்ஸ். பக்கா ரசீட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் அதிகம் போல இருக்கு, ஏதாவது கம்மி பண்ணா நல்லா இருக்கும். இந்த பாரம்மா, கண்ணை மூடின்னு இதுக்கு ஒரு 1000, 1200 ரூபா வாங்கலாம். நியாயமா 800 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா எங்க நிலைமையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதான். எங்க ஃபேமிலினா நாங்க 3 பேர் தானுங்க. அப்பா அம்மா இல்ல? எப்போ போயிட்டாங்க, பஸ் ஆக்சிடென்ட். ஓ, எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நாளை காலம்பரம் 9 மணிக்கு வாங்கோ, யோசனை பண்ணி சொல்றேன். போலாம். அவன் பேசுனதை பார்த்தா கொடுத்துருவான் போலதான் தெரியுது. வீடு நல்லா இருக்கு தாத்தா. கழுவா, நான் சொல்லிட்டேன், அப்புறம் மாத்த கூடாது. அந்த சின்ன ரூம் எனக்கு. அத தாத்தா கொடுத்துலாண்டி, நம்ம அந்த பெரிய ரூம் ஷேர் பண்ணிப்போம். சரி சரி வா, முதல்ல வீடு கிடைக்கட்டும், பாகப்பிரிவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தாத்தா, நாளைக்கு மறந்துட போற, காலையில 9:30 மணிக்கெல்லாம் போயிடு. பேசுனதும் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சார், எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வரும், கூப்பிடுறீங்களா? ஓ எஸ், ஏஷா. தேங்க்ஸ்.
ஏயொரு தோழி பங்கு விடமூண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரும் திங்கள் கங்கை முடி மேல சார் நான் யோசனை பண்ணேன் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம், அதுக்கு மேல முடியாது. என்ன பெரியவர எதனாச்ச வேண்டுதலா கொளுத்துதுல கொடையதான் வரீங்களா? One minute. சுதா, தாத்தா நான்தா.
ஏமா ஏதாவது கிடைச்சதோ? எங்க சார், ஆட்டோவுக்கும் புரோக்கருக்கும் அழுத பணத்துல ஒரு வீடே கட்டியிருக்கலாம். ஏமா சின்னதா நீயே ஒரு வீடு கட்டிட்டா என்ன? என்ன சார் விளையாடுறீங்களா? இல்லம்மா நிஜமா தான் சொல்றேன். ஆமா, 1800 ரூபாய் சம்பளம், தங்கச்சிக்கு எனக்கும் கல்யாணம் வேற நடக்கணும், நானும் வீடு கட்டணும். வேற ஏதாவது பேசுங்க சார். என்ன நான் சிங்குலர்ல பேசுறேன், உண்மை ஹெல்ப் பண்ண மாட்டாரா? எனக்காவது ஒரு தங்கச்சி, பாவம் இருக்கா 2 பேர் இருக்காங்களே சார். ஆமாமா அதை மறந்துட்டேன், கஷ்டம்தான். பட் வீடு கட்டுறது வந்து அப்படி ஒண்ணும் மலைய புரட்டுற விஷயம் இல்லம்மா. டேக் மை வேர்ட், நீ தாராளமா கட்டலாம். எப்படி சார்? லிசன் டு மீ. முதல்ல ஒரு 3/4 கிரவுண்ட், சிட்டிலன்னு கூட வேண்டாம், சித்த தள்ளியே பார்க்கலாம். வல்சர வாக்கத்துல எங்களுக்கு 2 கிரவுண்ட் இருக்கு சார். இஸ் இட்? அந்த காலத்துல அவங்க தாத்தா வாங்கி போட்டது. அடேங்கப்பா, பாதி வீடு கட்டியாச்சு. மேல் கொண்டு ஒரு 1.25 லட்சம், ஜம்முன்னு ஒரு பெட்ரூம், பாத் அட்டாச், காத்தோட்டமா ஒரு ஹால், லட்சணமா ஒரு கிச்சன், கபோர்ட், சிங்க் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. பவித்திரமா ஒரு பூஜை ரூம், முன்னாடி ஒரு சின்ன வராண்டா, பின்னாடி ஒரு கிணறு, மேல மொட்டை மாடி. எப்படி? கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. 1.25 லட்சம் எங்க இருந்து வர்றதா? அப்படி வா, நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்கோ? சுத்தி பாத்தியா? பார்த்தேன். 2 லட்சம் கிரவுண்டு சேர்த்தாக்கும். எனக்கு என்ன சம்பளம்? என்ன ஒரு 335 இருக்குமா? 3567. நீக்கு எத்தனை பசங்க? 3. கூட நானும் அவளும் 5 ஆச்சோம். ம். 5 பேர் இந்த காலத்துல காலட்சேபம் நடத்துறதுக்கு எவ்வளவு ஆகும்னு நினைக்கிற? அது பள்ளிக்கூடம், பால், ப்ரொவிஷன், அரிசி, வெஜிடபிள்ஸ், பஸ் பாஸ், கரண்ட் பில், டாக்டர் பில், இது போக பொங்கல், வருஷப்பிறப்பு, தீபாவளி, அது தனி. மாசத்துக்கு 2 சினிமா. இப்ப சொல்லு. கையும் கணக்கும் சரியா இருக்கும். ஹோட்டல்ஸ். அப்போ நான் எப்படி வீடு கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்? தவிர நமக்கு சம்பளம் மட்டும்தான், மத்தவ மாதிரி இந்த கிப்ல எல்லாம் கிடையாது. பயங்கரமா டவுரி வாங்கியிருப்பீங்க, இல்லன்னா குடும்ப சொத்தா இருக்கும். 2மே இல்லன்னு கட்டின புடவையோட அழைச்சிட்டு வந்தவனாக்கும். ஆமாமா சொல்லிருக்கீங்க. இப்ப சொல்லு, எப்படி வீடு கட்டியிருப்பேன்? நீங்களே சொல்லுங்க சார். ஆரம்பிக்கிறச்ச கையில காலனா கிடையாது. அப்ப எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? எல்லாமே கடன் சுவாமி. ஐயோ, நம்ம கம்பெனியில ஹவுஸ் பில்டிங் லோனு, எல்ஐசி லோனு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் லோனு, இது போக என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கைமாத்தா லோனு. கடன் எல்லாம் கட்டடத்துல போட்டுட்டா அப்புறம் திருப்பி கொடுக்கறது? சும்மா கிடைப்பாளா சுகுமாரே? கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆபீஸ் லோன்ஸ் எல்லாம் சம்பளத்திலே கழிச்சுப்பா, வெளியில வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் சம்பளத்துல கழிச்சிட்டா அப்புறம் கையில மிஞ்சிருது. அதான் சொன்னேனோ, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு. கொஞ்ச நாளைக்கு பல்ல கெட்டியா கடிச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு கூரை இருந்துட்டா இறங்கடா வெளியிலன்னு எவனாவது சொல்ல முடியுமோ? பட்டினி கிடக்கோமா, பால் பாயசம் சாப்பிடுறோமான்னு யாருக்கு தெரிய போறத? தவிர லோன் எடுக்கிறத பத்தி, வீடு கட்டுறத பத்தி சகல சங்கதிகளை நீ கத்துப்படி. இன்னும் எடுக்கலாம் புது புரோட்டோராக்கும். நீ என்ன பண்ற? லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கே வாங்குற. புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்குவா? அமைஞ்சிருக்கு வர. டோன்ட் வரி, நான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டா ஐயங்கார் சொன்னது 100% கரெக்ட்னு தான் தோணுது. என்ன இருந்தாலும் ஒரு சொந்த வீடு இருக்கிற மாதிரி வருமா? என்னையே எடுத்துக்க. வீடு சொந்தங்கிறதால தப்பிச்சேன், இல்லைன்னா மெட்ராஸ்ல எவ்வளவு அவஸ்தை பண்ணோம். அது சரி, இந்த லோன்லாம் சம்பளத்துல கழிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அடசு மாதிரியா? வாடகை வீட்டுக்கு போனாலும் மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுக்கணும்ல. இட்ஸ் ஆல் தி சேம். அப்ப கட்டிடலாங்கிறீங்களா? யோசனையே பண்ண வேணாம். நம்ம ஆபீஸ்ல ஹவுஸ் பில்டிங்ல ஒரு 75,000 கிடைக்கும். ஐயங்கார் 1.25 வேணுங்கிறாரே. இப்படி பண்ணா என்ன? சொல்லுங்க. சின்னதா ஒரு வீடு கட்டுறதுக்கு 2 கிரவுண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு கிரவுண்டே தாராளம், மீதியை வித்துறது. அந்த இடத்துல ஒரு 50 தேரும்ல. 40னே வச்சுப்போமே. அது ஒரு 75,000, அது ஒரு 40, 1 15, பாக்கி நான் போடுறேன். தங்கச்சிங்க கல்யாணத்துக்குன்னு போட்டு வச்சிருக்கிறத அட்டி படுவீங்க, அதுல மட்டும் கை வச்சிடாதீங்க. வீடு கட்டுறதுனா விளையாட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. லோன் வாங்கிக்கலாம், நிலத்தை வித்துலான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. இந்த பாரு, எனக்கும் வயசாச்சு, நீயும் பொட்ட பிள்ளை. கஷ்டப்படுற காசெல்லாம் கண்டவங்க தின்னுட்டு போயிடுவானுங்கம்மா. ஏன் தாத்தா அப்படி சொல்ற?
நம்ம கோபி தான் கூட இருக்கார்ல. ஆமா இருக்காரு. அவன் சுமைய அவனால சுமக்க முடியல, உனக்கு வேற ஒத்தாசை பண்ண போறாரா? தேடி பிடிச்சிய. ஆமா, இனிமே பிளாக் மணி, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்துதான் லவ் பண்ணமாக்கும். அவருக்கு தான் டவுரி கூட வேண்டாம்னு சொல்லிட்டார்ல. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? சரி சரி விடு, ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. என்ன பேச்சுக்கு சொல்றது? சுதா, என்ன? இங்க வாமா. சொல்லு. இங்க பாருமா, வீடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒப்பீட்டலான உனக்கு தைரியம் இருந்தா யோசனை பண்ணாத, ஆரம்பிச்சிரு. என்னையும் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இன்ஜினியர் கூப்பிட்டு நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஒரு பிளான் வரைய சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஓகே, இல்லைன்னா எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்காரு, அவரே கிளீனாக எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அந்த பிளான்ல 7 காப்பீஸ் எடுத்துக்கிட்டு வலசரவாக்க பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகணும். வீடு கட்டுறதுக்கு சாங்ஷன் பண்ண சொல்லி அந்த நிர்வாக அதிகாரிகிட்ட, அதான் ஈஓ அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும். அப்ளிகேஷனோட 5 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவிட்டும் நம்ம நிலத்தோட பத்திரத்தையும் சப்மிட் பண்ணணும். அப்புறம் இந்த எம்எம்டிஏ சாங்ஷன், அதுவும் அதே ஆஃபீஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க நிலத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்க்கறதுக்கு. எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு வைங்க, எம்எம்டிஏவுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கும் கட்ட வேண்டிய பணத்தை கட்ட சொல்லுவாங்க. ரெண்டையுமே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே கட்டிடலாம். பணம் கட்டின உடனே நம்ம பிளான்ல அப்ரூவல் சீல் குத்தி ஈஓ கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கலான்னு வைங்க. வேலை நடக்கிறப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, பிளான் பாரம் நம்ம காட்டுறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. வீடு கட்டி முடிஞ்சதும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு தகவல் கொடுக்கணும், இந்த வரி அதுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பிஃபோர் ஐ ஃபர்கெட், நம்ம ஆபீஸ்ல லோன் எடுக்கிறதுனா நிலம் உன் பேர்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எஸ் தட்ஸ் நோ ப்ராப்ளம். தாத்தா கிட்ட சொல்லி மாத்திக்கலாம். அப்போ இந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பிளான் சாங்ஷன் இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. இந்த சிமெண்ட், ஜல்லி, இரும்பு, மணல், ஆளுங்க இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். மட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம் சார். என்ன சார் கான்ட்ராக்டர் ரொம்ப கராரா பேசுறாரு, நம்பலாமா? இவ அப்பா தான் ஏன் வீடு கட்டினது, அங்கமான மனுஷன், அவர் பிள்ளையாச்சே. என்னமோ சார், உங்க பேச்சை நம்பி இறங்கியாச்சு. நீங்க தான் கூட இருந்து முடிச்சு கொடுக்கணும். பார்த்து நடக்கணும், வழிக்கிட போறதே. கோபி, தாத்தாவை கொஞ்சம் பார்த்து. நமஸ்காரம். வருண பகவானுடைய கட்டாட்சம் அமோகமா இருக்கு. ஆமா, புறப்படுறச்சே மப்பு மந்தாரமா இருந்தது. மெட்ராஸ் மழையாச்சே, நம்பவே முடியாது. என்ன நம்ம கிணத்தண்ட ஒரே கும்பலா இருக்கு. தண்ணி பஞ்சம். மழை ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். எப்படி இது 2 கிரவுண்டா? 2க்கும் கொஞ்சம் மேல இருக்குங்க. டபுள் சைடு ரோடு வேற அமக்கலமா இருக்கு. ஆமா, இதுல ஒரு போர்ஷன் வித்துறதா ஆமா கேள்விப்பட்டேன். இந்த பக்கத்தை வச்சுட்டு அதை வித்துடலாம். டபுள் சைடு ரோடும் நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் டாக்ஸ் அது இதுன்னு அதிகமா கட்ட வேண்டியிருக்கும். விலை கூட கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் கார்னர் பிளாட்ல. அப்படியா? ஆமா, கிழக்கு எந்த பக்கம்? சூரியன் உதிக்கிற பக்கம். இந்த பக்கம். இது கிழக்கு, இது தெற்கு. பேஷ் பேஷ், தெற்க பார்த்த மன. அப்ப மெயின் வாசப்படி எங்க வச்சிருங்க? இது மெயின் என்ட்ரன்ஸ், இது ஹாலு, இது பெட்ரூம், அதுக்கு அட்டாச் பாத்ரூம், இது கிச்சன், இங்க ஒரு சின்ன ஸ்டோர் ரூம். கிச்சன் வழியாகவும் வரலாம், ஹால் வழியாகவும் போகலாம். மெயின் என்ட்ரன்ஸ் இருந்து நேரா வந்தா இங்க ஒரு டோர், பேக் யார்டு போறதுக்கு. இது மொட்டை மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ். சிம்பிள் அண்ட் நீட். இவ்வளவுதான் வீடா? ஏண்டி, ஏன் ரூம் எங்க? ஓ, இன்னொரு ரூம் கூட இருக்கா? சொல்லவே இல்லையே. அது வேணா ஒன்று பண்ணிக்கலாம். இந்த கிச்சனை பெட்ரூம் ஆக்கிடுவோம். அப்போ இந்த ஸ்டோர் வந்து அட்டாச் பாத் ஆகிடும். இந்த ஹாலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிச்சன் அண்ட் ஸ்டோர். ஒரு 30 ரூபா அதிகமாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல, பண்ணிடுங்க. எல்லாம் சரி இருக்குல்ல? இருக்கு சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார்.
மேனேஜர் கூப்பிடுறாரு. மே ஐ கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். ஓகே. ஓகே சார். பரவாயில்ல, கூச்சோம்மா. సాపిడు. అయ్యో ఎదుకు సార్? ఏ నీ కాఫీ సాపిడలే? அதுக்குல మరి అయితే తాగు. நீங்க இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அதை கொடுங்க சார். என்னம்மா நீ ரொம்ப ஃபார்முலா இருக்கு. உன்னோட லோன் சாங்ஷன் ஆகி வந்திருக்கு. அதான் கூப்பிட்டேன். ஐயோ இவ்வளவு சீக்கிரமா சார்? మరి ఏమనుకున్నావు? ఉనకు చేయలేనా వేరే ఎవరికి చేసేది? హెడ్ ఆఫీసుకి ఒక్క ఫోన్ చెక్కు పరందు వందాச்சு. தேங்க்யூ சார். అబ్బే, బట్ వన్ థింగ్, இந்த 25,000 வச்சுக்கிட்டு నువ్వు అస్థివారం వరకు ఫినిష్ చేయాలి. ఈ అమౌంట్ అస్థివారத்துக்கு కళ్ళు వాంగறதுக்கு కూడా పత్తాదని నాకు తెలియం. ఏం చేస్తాం? డిపార్ట్మెంట్ రూల్స్ అలాంటివి. కాఫీ తాగమ్మా, చల్లారిపోతుంది. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நான் போட்டேன். ஏன் சார் வீட்ல? ఏం చెప్పమంటావమ్మా? ஏன் சார்? చూడమ్మా, என் பொண்ணுக்கு முதல் பிரசவம். వైఫ్ అక్కడికి వెళ్ళింది. తిరిగి వర 4 మాసం ఆகும். అది వరకు ఈ సமையலு తోయలు எல்லாம் நான் தான். சுதா, నువ్వు மீன் சாப்பிடுவியா? இல்ல சார், ஐ அம் a pure vegetarian. மீன் வெஜிடேரியனேனమ్మా? కలకటాలో మన బ్రాహ్మిన్స్ అందరూ மீன் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி சுதா, நீ ஸ்வீட்டுக்கு போ. செக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுவில்ல? வரேன் சார். ఇదిగో పాపా, సార్? எந்த சமயத்துல எந்த சகாயம் வேணும்னாலும் నేనున్నాను. தேங்க்யூ சார். அஸ்திவாரம் வரைக்கும் கான்ட்ராக்டர் பட்ஜெட் என்ன? 45 சொல்லியிருக்காரு. 45. இப்போ ஒரு 25 வந்திருக்கு. நான் ஒரு 5 வச்சிருக்கேன். 30. பாக்கி நான் போடுறேன். இத பாருங்க, அந்த பணத்துல மட்டும் கை வைக்க வேண்டாம்னு சொல்லிருக்கல. அட என்ன நீ, சும்மா தானே அது பேங்க்ல கிடக்கு. இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. பின்னாடி இந்த நிலம் விற்கிறப்போ லோன் வரப்போ திருப்பி போட்டா போச்சு. ப்ளீஸ் அது மட்டும் வேண்டாம். ஏன் என்கிட்ட நீ பணம் வாங்கிக்க கூடாதா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன, நான் உன் ஃபேமிலி மெம்பர் கிடையாதா? தாலி கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒத்துப்பியா? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு. எப்ப பாரு ஒரு வேலியை போட்டு வேலி கண்ணாடியா நின்னுக்காங்கற. why did you hit me as an outsider? ஐயோ நான் அப்படி மீன் பண்ணலைங்க. பின்ன எப்படி? அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆமா, கிழிச்ச. சரி சரி சாப்பிடுங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. நான் தான் வெளியாளாச்சே. சரி சாப்பிடுங்க. சார், டீ காஃபியா? காஃபி. ஒரு 20 பவுண்ட் நகை இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அதை அடகு வச்சு தானே ஆகணும். அதை இப்பவே பண்ணிட்டா போச்சு. அத சொல்ல வந்தா என்னது? என்னங்க? அம்மா காஃபி. அங்க வச்சிருங்க.
நம்ம பிளான் அப்ரூவல் இன்னும் வரலையே. அது தெரியல, 2 நாள் கழிச்சு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏமா ஏதாவது எதிர்பார்க்கணும்? என்ன எழவோ, வாயை திறந்து எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். இந்த சுதா, இந்த லஞ்சம் கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம், வர்றப்ப வரட்டும். அது கரெக்ட். ஏய்யா முருகேஷ், நம்ம சும்மா தானே இருக்கு. நாளைக்கு அந்த யூனிட் ஆபீஸ் வரைக்கும் வந்து போயிட்டு வந்தா என்ன? பெஸ்ட் ஐடியா. அட சும்மா தாத்தா, ஏறி எழுந்து போவ, அப்புறம் மூச்சு விட முடியல 4 நாள் படுத்துப்ப. அதெல்லாம் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் இது? அப்ளிகேஷன் கொடுத்து 1 மாசம் ஆக போகுது, இன்னும் சாங்ஷன் ஆகுதுன்னா எப்படி? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அது நடக்க வேண்டிய நேரத்துல தான் நடக்கும். ஆபீஸ் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல. அடா என்ன சார் ஆபீஸ் ப்ரொசீஜர்? எங்களுக்கு தெரியாதா? 1 மாசம் இழுத்தடிப்பீங்க. நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தா அத்தே நல்ல கிடைக்கும். நாங்க ஒத்துழைக்கிறீங்க, என்ன சார் சொல்றீங்க? சரி சரி, கவலைப்படாதீங்க, வந்துரும். இத பாருங்க சார், 8 ரூபாயா இருந்த பாமாயில் இன்னைக்கு 15 ரூபாய். 2.5 ரூபாய் வித்த கிருஷ்ணாயில் இன்னைக்கு லிட்டர் 5 ரூபாய். மிளகா 6 ரூபாய் எங்க 18 ரூபாய் எங்க? சம்பளம் மட்டும் அப்படியே இருக்குது சார். எப்படி சார் சமாளிக்கிறது? வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கொண்டா கொண்டான்னா எங்கிருந்து சார் கொண்டு போறது? ஏதோ உங்க மாதிரி 4 பேர் தயவுல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பார்த்து செய்யுங்க சார். சாங்ஷன் தானே, வந்துரும். முருகேஷ் சொல்லிட்டாருல, வந்துடும். வரட்டுமா சார்? வரேன். ஐயோ முருகேஷ், நான் கண்ணாடி எங்க வச்சு மறந்துட்டேயா. கொஞ்சம் இது எடுத்துட்டு வரேன். ஏய்யா, அந்த பொண்ணு பாவம் 3 வாட்டி வந்திருக்கு. அதுகிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? அட நீங்க ஒண்ணு எல்லாத்தையும் புட்டு புட்டா சொல்லிட்டு இருக்க முடியும். ஒரு கோடி காமிச்சா புரிஞ்சுக்க வேணா? சரி சரி, எவ்வளோ? உங்களுக்கு தெரியாததா என்ன? குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்துல வாங்குறோம். ஏதோ பார்த்து செய்யுங்க. இன்னொரு 10 கொடுங்க, பியூன் இருக்கான்ல. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள சாங்ஷன் ரெடி. மறந்துடாதய்யா. என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டியது. பாவம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஓம் ஆச்சம்யா கேசவாஜ ஸ்வாஹா, நாராயணாஜ ஸ்வாஹா, மாதவாஜ ஸ்வாஹா, கோவிந்தாஜ நமஹ. மமோபாக்ட தேங்காய் தொடங்கு. சமஸ்த துர்தக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஏவம் குண விசேஷண விசிஷ்டா. இன்னொரு 10 கொடுங்க, பியூன் இருக்கான்ல. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள சாங்ஷன் ரெடி. மறந்துடாதய்யா. என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டியது. பாவம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஓம் ஆச்சம்யா கேசவாஜ ஸ்வாஹா, நாராயணாஜ ஸ்வாஹா, மாதவாஜ ஸ்வாஹா, கோவிந்தாஜ நமஹ. மமோபாக்ட தேங்காய் தொடங்கு. சமஸ்த துர்தக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஏவம் குண விசேஷண விசிஷ்டாஜாம் அஸ்யாம் சுபதிதோ யஜமானீஹி சிவகோத்ராஜாஹ. நட்சத்திரம் சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரம். அனுராதா நட்சத்திரே விருச்சிகராசோ ஜாதாயாஹ. பேர் சொல்லுங்கம்மா. சுதா. சுதா நாம்யாஹ அஸ்ய யஜமானீஹி சகுடும்பாஜாஹ சேமஸ்தைர்யா வீர்யா விஜயா அபயா ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மாதி காமமோக்ஷ சதுர்விதா பலபுருஷார்த்தசித்தியர்த்தம் இஷ்டகாம்யார்த்தசித்தியர்த்தம் गृहारम्भं करिष्ये. तदंगम गणपति पूजां नवग्रह पूजां वास्तु पूजामज्ज करिष्ये. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. महागणपतये नमः प्रार्थनां समर्पयामि. नवग्रह वास्तुपुरुषाय नमः प्रार्थनां समर्पयामि. ओम राजाधिराजाय प्रसज्ञताहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे. समे कामां कामकामाजमश्यं कामेश्वरो वै श्रवणो दधातु. कुबेराज वै श्रवणाज महाराजाज நமஹ. இத கையில வச்சுக்கோமா. இந்த நவரத்னங்களை இதுக்குள்ள போடுறேன். நல்லா பக்தியா பிரார்த்தனை பண்ணிக்கோமா. ஓம் சுமுகூர்த்தே சாவதான சுலக்னே சாவதான லக்ஷ்மி நாராயண தியான சாவதான
இத அந்த கடகால் பள்ளத்துல வச்சிருமா. ஓம் த்ரவந்தே ராஜாவருணோ த்ரவந்தே வா பிரஹஸ்பதே த்ரவந்தனிந்திரஷ்டாக்னிஷ்டரா. நமஸ்காரம் பண்ணுமா. ராஷ்டிரம் தாரயதாம் த்ரவம். மேஸ்திரி யாருங்க? வாந்தாங்க வாங்க. இறங்கியா. யாரும் தண்ணி எடுக்க வரக்கூடாது. அப்படி சொன்னா எப்படி சார்? சுத்தி இருக்க எல்லா கிணத்துலயும் தண்ணி வத்தி போச்சு. ஏதோ உங்க பேரை சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவம் சார், தண்ணி பஞ்சத்துல எடுத்துட்டு போட்டுமே. அது எப்படி சார்? கல்லு சிமெண்ட்லாம் நாளைக்கு வந்து இறங்க போகுது. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா யாரை பிடிக்கிறது? கட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கே தண்ணி போடாது. அப்புறம் இவங்களை எங்க இருந்து கொடுக்கறது? நீங்க பாங்கம்மா, நாளை இருந்து ஒருத்தர் வரக்கூடாது. கிளம்புங்க. பத்து பவுன் நகை கொடுத்த 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். என்னங்க பண்றது? அதான் அவங்க ரேட்டு. ஏதாவது கொடுக்குறாங்களே. ஓடியா. ஏகா இப்படி எடுத்துட்டு வருத? கொட்டட்டுண்டி, தண்ணி பஞ்சமாவது தீருமில்ல. நல்லா சொன்னாப்பா. என்ன மேஸ்திரி மழை? ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் அப்படி ஒதுங்கி நில்லுங்க. மழை விட்டதும் பார்க்கலாம். வாங்கண்ணே, வாவெள்ளி. ഒരു പന്തലും വേണം. என்ன மேஸ்திரி இப்படி இருக்கு? என்னம்மா பண்றது? இன்னைக்கு போற எப்படியே தான் இருக்கும் போல இருக்கு.
என்னம்மா ரொம்ப நினைச்சிருக்க? போ சீக்கிரமா தோட்டிக்க. இனி வராதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் சோ. 2 நாள் வேலை நின்று போச்சு. மோட்டருக்கு வேற 150 ரூபா கேட்கறான். என்ன பண்றது? வேலை நடக்கணும்ல. சொல்லு சொல்லு. இன்னைக்கு வானாடா. ஏன்? ரொம்ப கசக்குதுப்பா. மருந்து பின்ன கசக்காம இனிக்கவா செய்யும்? ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பட்டு பாவாடை கேட்டான்ல, எப்ப வாங்கி எப்ப தைக்கிறது? இப்ப எதுக்கடி பட்டு பாவாடை? 300 ரூபாயாவது ஆகும். உங்ககிட்ட தான் ஒண்ணு இருக்குல்ல, அதையே கட்டிக்கேன். போக்கா, 8ஆம் கிளாஸ்ல ஒண்ணு தச்சு கொடுத்தேன், அது இப்ப இங்க நிக்குது. இந்த பாரு, முன்ன மாதிரி எப்ப செலவெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. உனக்கு தனியா ஒரு ரூம் வேணும் கேட்டப்ப நான் சரின்னு சொல்ல. நிலைமை தெரியாம பேசுறேன். தினம் ஒரு சாக்கு சொல்லுப்பா. மியூசியத்துல இருக்கிற எலும்பு கூடு மாதிரி இல்ல? ஆமா. குட் மார்னிங். மேஸ்திரி, என்ன அது இவ்வளவு கல்லு உடஞ்சா இருக்கு? என்னங்க ஒரு 10-12 கல்லு இஞ்சி போனா 5 ரூபா. எப்படி எப்படி மிஞ்சி போனா 5 ரூபாயா? ஆஹா, ஏன் 5 ரூபா உங்களுக்கு பணமா தெரியலையா? உன் சமயத்துல 1 ரூபா கம்மியா கொடுத்தா நீ வாங்கிப்பியாயா? அவங்க கஷ்டப்படுற காசு. வேற எதோடு வேஸ்ட் இல்லைங்களே. முஞ்சலி பொறுப்பு எடுத்துட்டா போச்சு. எனக்கு வேலை கத்து கொடுக்குறேன். இந்த பார், லாரியில வர்றப்ப ஒரு கல்லு உடைய கூடாது. ஒழுங்கா கொண்டு வர முடியலன்னா லாரியை மாத்திருவேன்னு சொல்லு. எங்க ஆளுங்களா? மணி 8 ஆகுது. டிபன் சாப்பிட போயிருக்கான் சார். 8 மணிக்கா? என்ன விளையாடுறீங்களா? ஏங்கா 2 கல்லு உடைச்சதுக்கு இம்மா கூவு கூறானே? அட அறிவு கட்டவளே, 2 கல்லு ஒஞ்சதுக்கு இம்மா கூவு கூவுனாதான் நாளைக்கு 200 கல்லு திருடப்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னம்மா நடிக்கிறாயா? இந்த ஆளு கண்டி சினிமாவுல ஆக்ட் கொடுத்தான், அவ்வளவுதான். நம்ம ரஜினி அவுட் பா. பாருங்க சார் என்ன பண்றாங்கன்னு. எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், பட் இந்த வேஸ்ட் மட்டும் ஓஃப். இஸ் குட். ஏய், புதுசா இருக்கே, எத்திரு போன? அது கவரிங்க. செவடி துணையே அஞ்சலருள் மதினிகர். எடுத்துக்கங்க. என்ன விசேஷம்? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு உனக்கு என்ன வயசு? தெரியாது. உனக்கு? எனக்கா 83 முடிஞ்சு 84 நடக்குது. வா. முருகேஷ், நம்ம அந்தோணி சாமி இல்லையே, அந்தோணி சாமி போயிட்டேன். என்னாச்சு? என்னாச்சு? வயசாச்சு. கடைசி காலத்துல யாருமே கவனிக்கல. அம்போன்னு விட்டுட்டாங்க. பாவம், அவனே சமைச்சுக்கிட்டு அவனே துணி துவைச்சுக்கிட்டு கழுவறட மக்களு. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, தாதாப்பனுக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பிட்டா எல்லா கடமையும் தீர்ந்து போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. வரண்டி മക്കളെ പെറ്റ് വളർത്തി ആളാക്കി എന്ത് കണ്ടു. അമ്മ വിളിച്ചത് കേട്ടില്ലേ?
என் சொந்த சேமிப்பாகிய இந்த பணம் ரொக்கம் 12,000 ரூபாய் என் பேத்திகள் சுதா இந்து ஆகிய இருவரின் கல்யாணத்திற்கு சமமாக பிரித்து கொள்ளவும். இத்துடன் இருக்கும் என் மனைவியின் தாலிக்குடி 10 பவன். இதுவும் மேற்படி இருவருக்கும் சம பங்கு. இதை என்னுடைய பூரண சம்மதத்துடனும் சுய நினைவுடனும் எழுதுகிறேன். சுபம். இப்படிக்கு ஆர் முருகேசன். சுதா, இதோ வந்துட்டேன். பாப்பா, உட்கார். என்ன தாத்தா தனியா இருக்கீங்க? எங்க இவங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, சண்டே ஷாப்பிங். கோபி, ம்? கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காது. கண்டிப்பா எங்க சுதாவினை கல்யாணம் பண்ணிப்ப இல்ல? என்ன தாத்தா இது இப்படி கேட்டீங்க? பண்ணிப்ப இல்ல? நிச்சயமா. சின்னவ கூட உன் தங்கச்சி மாயிருந்தான். நீ தான்ப்பா அவளை கரை சேர்க்கணும். அம்மா, உன்னதாம்மா? அந்த கார்னர் பிளாட்ல நீ தானே வீடு கட்டிட்டு இருக்க?
ஆமாங்க. வேற ஒரு நல்ல வாட்ச்மேனை பார்த்து வைக்கப்படாது? ஏ இல்ல நேத்து எங்கிட்ட வந்து கம்மி விலைக்கு ஜல்லி வேணுமான்னு கேட்டான். நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன். அதனால தான் சொன்னேன். அப்படியா? இந்த பசங்களே இப்படிதாம்மா. தெரிஞ்ச வேற வை. தேங்க்யூ சார். வணக்கம்மா. கண்ணே, வெயில்ல நடந்து வந்துக்கிறா, வா கொஞ்சம் தண்ணி குடி வா. வர. கண்ணே, உன் கையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. கொஞ்சம் கொட்டாய்க்கு அண்ணன் வந்துரு. என்னமாங்க? உன் மேல ஆணையா சொல்றேன், நான் சொன்னது மட்டும் யார் கையிலயும் சொல்லிடாத. என்ன விஷயம்? நம்ம கான்ட்ராக்டர்ல அந்த ஆளு இந்த வாட்ச்மேன் பையில சேர்ந்து சிமெண்ட் திருறானுங்க. உனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணால பார்த்தேன். நம்ம சிமெண்ட்ல வந்துக்கு நின்னுதா அடுத்த தெருவுல நிறுத்தி ஒரு வீட்டுல 2 மூட்டை தள்ளிக்கணும் துட்டு வாங்கினானுங்க. இன்னைக்கா? இப்ப கண்ணு நீ வரதுக்கு செத்த முன்னாடி முட்டைகளை எண்ணி பாரு, உனக்கே தெரியும். சொல்லிக்கினேன், என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத கண்ணு, பைப்பு போடும். என்னமே கண்டுக்க மாட்டேங்கிற? என்ன வாட்ச்மேன்? வாங்கம்மா. இதெல்லாம் இன்னைக்கு வந்ததா? ஆமாங்க. எத்தனை மூட்டை? 30ங்க. ஏத்துறப்ப எண்ணி தானே ஏத்துறீங்க? என்ன? எங்க இத கொஞ்சம் எண்ணு பார்க்கலாம். எண்ணி தாங்க ஏத்திட்டு வந்தேன். அதான் 30 மட்டும் சொன்னேன். சொல்றத செய். எண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னங்க? ஒண்ணுல சிமெண்ட் திருடு போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலான்னு. என்னது? சிமெண்ட் திருடு போகுதா? நம்ம யூனிட்லயா? ஆமா. அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னா உங்களுக்கு என்ன? 30 மூட்டை தானே இன்னைக்கு வாங்குனீங்க? ஆமா. அதானே இது? ஆமா. எங்க கொஞ்சம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இது? நீங்க பேசுறத பார்த்தா என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை என்ன சொல்லுங்க. யோ அறிவுகட்டவனே, சொல்றாங்கல்ல என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. 30 வாங்குனதா சொன்ன? ஏயா எத்தனை மூட்டையா வாங்கணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? 30 நீங்க கூட தானே சொன்னீங்க. 30 தான் வாங்க சொன்னேன். அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு தெரிய வேண்டாமா? சொல்லையா, மர நிக்கிறீங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? 28ங்க. 28? எண்ணி பார்த்து 30 வாங்குனதா இப்ப சொன்ன? அது வந்து தப்பா சொல்லிட்டேமா. ஓஹோ, 30 வாங்க சொன்னதா சொன்னீங்க. ஆக்சுவலா எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு வருதுன்னு நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? ஒவ்வொரு விஷயத்தையுமா செக் பண்ணிட்டு இருக்க முடியும்? வேற வேலை இல்ல? இத பாருங்க, உங்களை நம்பித்தான் நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க செக் பண்ணிட்டு ஆகணும். சரி சரி விடுங்களேன், இன்னைக்கு என்னமோ செக் பண்ணல. எங்க இன்னைக்கு வாங்குற பில்லு கொஞ்சம் கொடுங்க. பில்லு அது வந்து வீட்டுல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு 4 இடத்துல கடன் வாங்கி தான் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த திருட்டு வேலை மட்டும் என்கிட்ட வேண்டாம் ப்ளீஸ். என்ன திருட்டு வேலைங்கிறீங்க? யாரு இப்ப திருட்டுனா? நீங்கதான். இதுல இந்த 2 மூட்டை சிமெண்ட் திருடி நீங்க விக்கல. என்னம்மா பொம்பளை ஆச்சுன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்க. யார்கிட்ட பேசுறேன்னு நினைச்ச? என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? ஆபீஸ் சம்பளத்துல அவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு இருக்க. நீங்க எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? பெருசா கண்ணுக்கு வேஷம் போடுறிய. கான்ட்ராக்டர் மேற்கொண்டு எதனா பேசுன செருப்பு பிஞ்சிரும். ஏமாங்க கேமரா இன்னும் வார்த்தை பேசிக்கினா பாரு. பாவம் பொட்ட புள்ள வாய கட்டி வவுத்த கட்டி அங்க கடை வாங்கி இங்க கடை வாங்கி ஊரு கட்டிக்கினுக்குது. அத்த போய் இன்னும் வார்த்தை கேட்டுக்கினா பாரு. பொட்டச்சிங்கன்னா அவ்வளவு இலக்காரமா புடிச்சா உனக்கு? எப்படி சம்பாதிக்கிறானா காக்குறா? உன் பஞ்சாதி கையில போய் கேளியா? விளாவாரியா சொல்லுவா? உன்னை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிறியா? யோ, உன்னை நான் கவனிச்சின்னு தான் வர்றேன். எப்ப எவ குனியிறா எங்க தெரியுதுன்னு அலையிற கசுமால நீ தண்ணி பேசுற மகா. நீ கம்முனு கிடக்கண்ணே. யாருவ? இல்ல கேக்குற யாருவ? ஓ பீத்துன்றவன் என்னமோ அரிச்சுன்ற நாட்டம் ஆடுறான. முடிக்கிறத பாரு. யோ கான்ட்ராக்டர், ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா எப்ப வாயா? அடுத்த
நடுத்தரவுல நீ 2 மூட்டை சிமெண்ட் தெளிக்கணும் துட்டு வாங்கினியா இல்லையான்னு நான் ப்ரூஃப் பண்றேன். ஓ பேமானே வாட்ச்மேன் அவன் தான் பணக்காரன் சுரண்டி போய்க்கிற சாதி. அவன் புத்தி அப்படித்தான் போகும். உனக்கு என்ன ஆச்சு? வாட்ச்மேன் வாட்ச்மேன் போயே மாமா வேலை பாரு. ஹத்தரி. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. கணக்கு வழக்கெல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வரோம். ஐசலகடி ஐயாவுக்கு ரோசம் பொத்துக்குச்சா? அட போட்டு விடுகனே. இல்ல அம்மா பூச்சி காமிக்கிறான திருட்டு பையா. இவர் பூட்டானா ஊர் உக்காந்துக்குமாக்கோ. ஐயா இந்த கண்ணே சாமா சட்டலாம் வாங்கி போடு, நாங்க பாத்துக்கிறோம். முடியுமாமங்க? அட என்ன கண்ணே நீ 7 வயசுல இருந்து சிமிட்டி சுமந்துக்கு நிக்கிறேன். எம்மா பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்தாச்சு. இது என்னது இது? டம்மா தூண்டு ஊரு. என்ன மேஸ்திரி என்னன்றா? இத்தனை நம்மால கட்ட முடியாது. ஏன் முடியாது ஐயா? கேட்டீனியா? இந்த கண்ணே நீ ஒன்னையும் யோசனை பண்ணாத. சாமான் சட்டலாம் வாங்கி போடு, நானும் ஆத்தாலும் இங்கே உயிந்து கிடக்குறான். ஒரு பொடி சிமிட்டி மிஸ் ஆகுதா பாரு. எவனுக்காச்சும் திருட்டு புத்தி வந்துச்சு பட்ட கைய கால நறுக்கிடுவேன். இன்னாயா சிரிப்பு? இங்க என்ன அவுத்து போட்டுக்கு ஆடிக்கு நிக்கிறாளுங்க. பாய போய் வேலையை பாரு. போமா போமா போன்ற. நீ வா கண்ணு. கிடக்குறான் விடு. செருப்பு கடிக்கிறதுன்னு தூக்கி எறிய வேண்டியதானே. நல்ல வேலை இப்பவே தெரிஞ்சது. இல்லைன்னா சண்டாளம் பாதி பணத்தை என்ன சுவாக பண்ணிருப்பேன். தெரிஞ்சவன் சிபாரிசு பண்ண படவா பேரை கெடுத்துட்டானே. போனதை பத்தி என்ன சார்? மேற்கொண்டு என்ன பண்றது? மேஸ்திரியையும் மங்காவையும் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா வந்துடுத்தோன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது. சாட்டிஸ்பாக்டரியா இல்லைன்னு வைய அப்ப இன்னொத்தனை பார்ப்போம். பட் ஒன் திங், நீயோ மிஸ்டர் கோபியோ ஒருத்தர் எப்பவும் ஸ்பாட்லயே இருக்கணும். மாறி மாறி லீவ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். நோ ப்ராப்ளம், நான் தான் இருக்கேனே. பாரு, வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டு வாரம் கூலியை கொடுத்தா 1 மாசத்துல வீடு ரெடின்னு. முதல்ல அந்த பிளாட்டை வித்தாகணுமே சார். ஓ சொல்ல மறந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கிக்கிறேங்கிறான். 50,000 சொல்லியிருக்கேன். 40க்கு படிஞ்சா கூட முடிச்சிடுவோம். பிளாட் மட்டும் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னு வையே, சிங்கிள் பேமெண்ட் கேஷ தூக்கி கடாசிடுவான். இஸ் வெரி ரிச். என்ன இந்து ஸ்கூல்ல இருந்தா? இல்ல மாமா, ஆபீஸ்ல இருந்து. நன்னா ஜோக் அடிக்கிறாளே. இந்த சமத்து படிப்புலயே இருக்கட்டும், பேப்பர்ல போட்டோ வரணும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சர்ஷ காலங்கத்தால சோம்பல் முறிக்கிறியா? வீட்டுக்காரன் ஊர்ல இருந்து வந்துட்டானா? அட போ மேஸ்திரி, உனக்கு வேற வேலை இல்ல. வெக்கத்து பாரு என்னன்றான். கஸ்மலம். என்ன மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிற பொட்டச்சிங்கையில இன்னும் லொடலொடன்னு பேச்சு. வேலையை கவனிய. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இங்க நான் மேஸ்திரியா இல்ல நீ மேஸ்திரியா? ஆஹா, சாயங்காலம் ஊட்டாண்ட வந்து அண்ணி கையில சொல்றேன். பச்சை பச்சை தானே வேணான்றது. உன்ன அங்க போயிடுறியா? ஏண்டா மச்ச மச்சா நிக்கிறீங்க? வேலை பாருங்க. இன்னைக்கு தானே உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்? அதுக்கு இஸ்திரி போடல? சாயந்தரம் போட்டுக்கிறேன். எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? 6 மணிக்கு. நான் வரேன். டிரைவர் இங்கதான். வாங்க.
உட்காருங்க. நீ மங்கா இல்ல? ஆமா, நீங்க? நான் சுதா ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். ஐயங்கார் சாரு. குட் மார்னிங் சார். சுதாமா உங்களை பத்தி அடிக்கடி பேசும். சரி, இந்த பாதியை விற்கிறதா இருக்கோ இல்லையோ, அதான் பார்க்க வந்திருக்கேன். பாருங்க பாருங்க. சார், இதான் 60/40 டபுள் சைடு ரோடு. அப்கோர்ஸ் இந்த பக்கம் அவளோட ஃபென்ஸ் வந்துடும். எந்த பிக்கல் படுங்களும் கிடையாது. கிளீன் டாக்குமெண்ட். அப்படியா? கேன் ஐ ஹேவ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? ஓ ஷூர். மங்கா, ஏன்பா இத்தனோண்டு இந்த கிரவுண்ட வாங்கி என்ன பண்ண போறீங்க? இந்த ஏரியால தண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கான். நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் ஜார்ஜ் இல்ல, ஆமா. அந்த 3வது பிளாட் அவனுக்கு தான். அப்படியா? பெருசா ஒரு கிணறு வெட்டி போட்டிருக்கான். எந்த கோடைக்கும் வத்துறது இல்லையா. 2 5 ஸ்டார் ரோடுக்கு அவன் தான் வாட்டர் சப்ளை. இந்த கை இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. நோ, தண்ணியுமா விக்கிறாங்க? உனக்கு என்னடா தெரியும்? போற போக்கு பார்த்தா காத்தே விற்பாங்க. மங்கா, குடிச்சு பாரு. வெரி ஸ்வீட். அப்போ கிளம்புவோமா? போயஸ். வரேம்மா. என்ன சொல்றேள்? 50 எல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி. 30 என்ன எடுத்துக்கிறேன். என்ன சார் நீங்க? பாவம், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின். அதான் பார்த்து சொல்லுங்க. ஏதோ நீங்க கேட்காதவங்க கேட்டீங்க. உங்களுக்காக ஒரு 30 ரூபா ஸ்பெண்ட் பண்றதுல ஆட்சேபம் இல்லை. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நித்யானந்தத்தை நாடு மனமே, நித்யானந்தத்தை நாடு பர நிர்மல சுகம் தேடு மானமே, நித்யானந்தத்தை நாடு பர நிர்மல சுகம் தேடு மானகமே, நித்யானந்தத்தை நாடு. எப்படி? என்ன தாத்தா எப்பவும் பாட்டு பாட சொன்ன? வேற என்ன பாட்டு பாட சொல்ற? பொன்மேனி ஆ உருகுதே ஊ. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு வராதுடா கண்ணா. போ தாத்தா, என்ன பாட்டு வாத்தியார் நீ? நீ ஆபீஸ் போல? ஏன் போல? பிளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. 6 மணிக்கு ஃபங்க்ஷன், 5:30க்காவது ஸ்கூல்ல இருக்க வேணா? போய் ரெடியா வருது பாரு. இந்த 5 நிமிஷம் அம்மா ரெடி. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஏய், என்னது? சுமாரு என்னடி? சுமாரு சுமாரு. தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போ. முதல்ல நீ நில்லு. எனக்கு எதுக்குடி? ஏன் இஷ்டம். ஹேய், போ. தாத்தா ஆசீர்வாதம் பண்ண. மகராசியா இருமா. எப்படி இருக்க? என்ன தாத்தா? ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா ஞாபகம். சரியா போச்சு, நான் வரேன். வர்றப்ப எல்லாரோடையும் சேர்ந்து வா. என்ன? சரி. என்ன சுதா, கிரவுண்டுக்கு 30 தான் சொல்லலாமே. 40 கணக்கு வச்சு தானே நம்ம செலவெல்லாம் போட்டிருக்கோம். இப்ப 10 ரூபாய் கம்மியான என்ன பண்றது? மீதி நகையெல்லாம் வேற வச்சாச்சு. நாமளா போனா அப்படிதான் அடிமாட்டு வேலை சொல்லுவாங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ், சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்துறேங்கிறான். இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்த்தா என்ன? we make it better offers. 30ன்னா கூட பரவாயில்ல. அப்புறம் யாருமே வரலன்னா லோன் இன்ஸ்டால்மெண்ட் இந்த வாரம் வந்துரும். நாங்க அதை வச்சுதான் தலை வரைக்கும் போகணும். எப்படி சுதா? கல்லூரி மாணவியின் புரட்சி திருமணம். பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை உதறிவிட்டு காதலனை மணந்தாள். சென்னை, செப்டம்பர் 27. பெற்றோர்கள் பார்த்து நிச்சயம் செய்த மாப்பிள்ளையை உதறிவிட்டு கல்லூரி மாணவி. கொஞ்சம் மெதுவா தான் படியேன். என்ன டிவி நியூஸ் வாசிக்கிற?
இந்து, என்ன இன்னைக்கு உன் அக்காவோட பிறந்த நாள். என்ன பாசம் கொட்டுது? ஹாப்பி பர்த்டே. ஓ, இன்னைக்கா? ஆமா, இருக்கிற நிலைமையில அது ஒண்ணுதான் குறைச்சது. அதில் சொல்லக்கூடாது. மத்தியானம் பாயசம், சாயந்தரம் வடை. ஓகே. இன்னைக்கு என் பிறந்த நாள் தாத்தா. நல்லா இருமா. இந்த பங்கஜம் வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. சுதா, வா 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 வா, உட்காரு. என்ன இப்படி காலங்கத்தால? ஒன்றும் இல்லை, இந்த லோன் இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் தள்ளது, தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கலான்னு. இல்லைன்னா வீட்டு வேலையெல்லாம் நின்று போயிடும். எவ்வளவு வேணும்? கூலி கொடுக்கணும். ஒரு 2000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். 2000? இரு, அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். என்னங்க, நம்ம சுதா வந்திருக்கா. என் ஃப்ரெண்டுங்க, கூட வேலை செய்யறவ. இந்த வீடு கட்டுறான்னு சொன்னியா, அந்த பொண்ணா? என்னவா? இல்ல, இந்த லோன் இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் தள்ளுதான், அதான் கை மாத்தா ஒரு 2000 வேணுங்கிறா. 2000? என்ன விளையாடுறியா? 2000 தூக்கி அவ கையில கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி அலையிறதையா? இல்லைங்க, கூலி கொடுக்கணுமா, அதான் இப்ப ஒடியாந்துருக்கிறா. இல்லன்னு சொல்லி அனுப்பி காலங்காத்தால பெரிய சிபாரிசு பண்ணிக்கிட்டு வேற வேலை இல்ல. பாபா, சாரி சுதா, நேத்து ஒரு 10,000 ரூபாய் யாருக்க கொடுத்தாராம், ரொம்ப வருத்தப்பட்டார். நீ நேத்து வந்திருக்க கூடாது. பரவாயில்ல, இரு, ஏதாவது சாப்பிட்டு போ. வேண்டாம். ஒண்ணு நினைச்சுக்காத. நானா? எத்தனை தடவை சொல்றது இப்படி பாயாதுன்னு? சரி, இனி பாயல. அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. ரொம்ப நேரம் ஆச்சா? ஏதாவது கொடுத்தால? ஜூஸ் சாப்பிட்டேன். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ, தேங்க் யூ. ஓபன் இட். பிடிச்சிருக்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? கூலி கொடுக்கலாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். 1300 ரூபாயில ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. இல்லடா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல, அதான். பிறந்த நாள்ல பட்டு புடவை தான் வேணுமா? எதுக்கு நிலைமை தெரிய வேணா? உங்களுக்கு என்ன, ஒரு ஜிப்பாவை மாட்டிக்கிட்டு சொகுசா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நான் இல்ல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பவே சொன்னேன், இந்த வீடு இளவெல்லாம் எனக்கு வேண்டான்னு. எல்லாருமா சேர்ந்து ஏற்றி விட்டுட்டு இப்ப வெளியில நின்று வேடிக்கை பாக்குறீங்க.
நல்லா இருக்குக்கா. அவங்க கொடுத்தாங்களா? இப்ப யார் இதை உன்னை பிரிக்க சொல்லுது? இல்ல பாக்கல. என்ன பாக்குறது? போடா பாக்கல. மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர மண்டையில ஒரு இளவும் கிடையாது. இப்ப இதை நான் எப்படி திருப்பி கொடுக்கறது? இல்ல நான் வந்து போடி. அழாது ஏதோ கோபத்துல கத்துறா. இப்ப நான் என்ன தப்பு தாத்தா பண்ணிட்டேன்? புடவை நல்லா இருக்கு பிரிச்சு பார்த்தேன், அதுக்கு போய் சரி சரி விடு. சுதா அழாத அழாதம்மா, ஏந்திரி. இங்க பாரு, இதை உங்க கல்யாணத்துக்கு வச்சிருந்தேன், அதை அப்புறம் பாத்துக்கலாம். இதை நீ வச்சுக்க. ஹலோ. வாங்க வாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்பமா வந்த? இப்பதான் அத்தை. சுதா, இன்னைக்கு என் பிறந்த நாள் அத்தை. அப்படியா? இவன் சொல்லவே இல்லையே. எங்க இவரு? அண்ணா மாடியில இருக்கு, இன்னும் சாப்பிட கூட இல்ல. ஏன்? யாருக்கு தெரியும்? காலங்கத்துல எங்கேயோ வெளியே போச்சு, திரும்பி வரப்ப மூஞ்சி இவ்வளவு இருக்கு. வந்து அவனை கொஞ்சம் சாப்பிட சொல்லுமா. இது கதவு, இது சன்னல். இங்க என்னமா போட்டிருக்கானே, இது என்ன? கப்பாடு மேஸ்திரி. கப்படா இது? ஆமா, அப்போ பிடிச்சி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ்ல வேற போட்டிருக்கானா, அதான். கேட்க வேண்டியது தானே. சித்தால் சுருக்கிக்கு இதெல்லாம் தெரிய போகுதுன்னு நினைச்சிருப்பா. கண்ணே, நான் அவளை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்ல. சரி சரி, நேரமாவது. நாங்க கிளம்பணும்ல, முதல்ல சம்பளத்தை வாங்கிக்க. எல்லாரும் வர சொல்லு. பாரு, பொம்பளைங்க தேவாமே 6 நாள் வந்துக்கிற. 6 20 120 மினிமா. 5 நாள் தான் வந்துக்கிற. 20 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிற. போனா பாக்கி 80 ரூபா. அந்த பேமானிக்கல குட்டுறாத, நேரா போய் மளிகை சாமான் வாங்கி போட்டுரு. என்ன அஞ்சல? கண்ணே, ஒரு நிமிஷம். இந்தா, இத வச்சுக்க. ஏது மங்கா வாங்கினிய? பக்கத்து வீட்டம்மா குத்தாங்க, நானே கேட்டேன். நீ வச்சுக்கல? ஆமா, செமிட்டு சமக்கிற தலைக்கு மல்லிப்பூ கேக்குதாக்கும். சாரு சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த மாதிரி ஒரு பொஞ்சாதி கிடைக்கிறதுக்கு நீ குட்டு வச்சிருக்கணும். நான் வரேன். இந்தா சாப்பிடு. ஆமா, பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுக்க. வேற ஒண்ணி திரும்பி கூட பார்க்காத. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ. அப்பா இருக்காரா? இருக்காரு, உள்ள போங்க. வாமா. சார், யாருங்க? சாரை பார்க்கணும். உட்காருங்க.
இந்த வீட்டுக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? மினிமம் ஒரு 35 லட்சம். நம்ம கிரவுண்டுக்கு இன்னொரு 5000ஆவது மேல கிடைச்சா நல்லா இருக்கும். நீ கேளு. ஹலோ ஹலோ, உட்காருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் சுதா. எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. அந்த கிரவுண்டு இவாளோட தான். ஐ சி. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஒரு 5000 rupees மேல கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே. தேங்க்யூ சார். மங்கா, மங்கா. அட என்ன கண்ணு இன்னைக்கு வந்து நிக்கிற? ஞாயிற்றுக்கிழமை இல்ல மறந்துட்டியா? இல்லையே, தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் கண்ணு? வேற இருக்கு, ஒன்ன பார்க்கத்தான். ஏன் கண்ணு? ஏன் கண்ணனா? சும்மாதான். வேலை இருந்தா வரணுமா, இல்லைன்னா வரக்கூடாதா? அது சரியா ஆத்தா எங்க? அண்ணன் பண்ண வயசுக்கு வந்துக்கிட்டான். அத்தை பார்த்துட்டு வரலான்னு போய்க்குது. பாரு, நிக்க வச்சே பேசினுக்கிறேன். வா குந்தின்னு பேசலாம். குந்திக்க. இம்மா அந்த அளவு பஸ் பிடிச்சி வந்துக்கிறேன்னா எதானா இருக்கும். என்ன சமாசாரம்? வேற எதுக்கு, ஒன்ன பார்க்கத்தான். மெய்யாலுமா? ஆமாமங்க. என்னது இது? இந்தா, இது உனக்கு. என்னது இது? ஆட பிரிச்சுதான் பாரு. பழசுதான், தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அட என்ன கண்ணு நீ? நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன். இப்ப நீயா கொண்டு கொடுத்துக்கிற. என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ நீ நல்லா இருக்கணும் கண்ணு. சரி சரி விடு. சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல. நீ துண்டியா? இல்லையே. இரு, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுக்குன்னு வச்சிருப்பான், போய் வாங்கின்னு வரேன். ஏ, நீ சமைக்கல? ஐயா, அத்தெல்லாம் போய் நீ துணியா கண்ணு? என்ன குழம்பு வச்சிருக்க? பக்கத்து வீட்டம்மா 2 முருங்கைக்காய் கொடுத்தாங்க, பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, 2 துண்டு கருவாடு வறுத்து வச்சுக்கிறேன். ஏங்கண்ணு, இந்த கருவாடுகளோடலாம் நீ துண்ணுவல்ல? ஐயோ, நான் சைவமங்க. அடையினா கண்ணு நீ? ஆயிரங்களா துண்றானுங்க. ஒண்ணு பண்ணு, இதனோட சாதம் கொஞ்சம் சாம்பார், போய் சட்னி கொண்ட. என் வீட்லயா சாப்பிட போற? நீ போட்டா சாப்பிடுறம்மா. பசிக்குதுங்கிறல்ல. சாம்பார் கொஞ்சம் ஆறிடுச்சு கண்ணு, சுட வைக்கட்டுமா? வேணாமங்க. தட்டுக்கிட்டெல்லாம் கிடையாது கண்ணு, இதுலயே துண்ணுடு. புச்சுதான். நீ சாப்பிடல? நான் அப்பால சாப்பிட்டுக்கிறேன். போய் எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அடேங்கப்பா, சாம்பார் ஒரு தூக்கு தூக்குது. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அட போகணும், குழைக்கிற பைப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏமங்க? வானானா விட்டேன்னு வையன். ஏன் அப்படி? ஒருத்த மேல உசிரியே வச்சிருந்தேன், படுவா ஏமாத்திட்டு போட்டான். வேறொருத்தைய கட்டிக்கிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன 4வது மாடில சாரம் கட்டி வெள்ளை வச்சுக்கிட்டு பாவி மவனா பல்ல காட்டினே கீழே போய்கிட்டு இருந்தானா, கூப்பிடுறதுக்குன்னு குனிஞ்சவன் தான் கை வைக்கிச்சு. அம்மா வசக்க இருந்து கீழே உயிந்தா இன்னும் ஆகும். அங்கே போட்டான். 6 வருஷம் ஆச்சு. ஒருத்த நினைப்ப நெஞ்சுக்குள்ள வச்சுக்கினே இன்னொருத்தனுக்கு எப்படி கண்ணு முந்தான வைக்கிறத? நீயா சொல்லு. கல்யாண சமையல்காரங்க மாதிரி இந்த தளம் போடுறவங்க ரொம்ப பிஸிங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியாவது சொல்லி வச்சா தான் வந்து சேருவானுங்க. சொல்லிட்டா போச்சு. நம்ம தளத்துக்கு சுமாரா எவ்வளவு ஆகும்? இத போட்டு வச்சிருக்கேனே. இந்த சாமான்லாம் வாங்கி போட்டு ஒரு தேதி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, வந்து ஒரே மூச்சல முடிச்சிருவானுங்க. ஒண்ணு பண்ணுங்க மேஸ்திரி, இன்னைக்கு திங்கள், புதன்கிழமை சாயந்தரம் நீங்க பிளாட்டுக்கு வந்துருங்க. அங்க தேதியை சொல்லிடுறேன். தள்ளிடாதீங்கம்மா, பாவம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம கூப்பிட்டோங்கிறதுக்காக வந்திருக்காரு. விட்டீங்க அப்புறம் நல்ல ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. மழை வேற வந்துட்டு இருக்கு.
சரி, அப்ப நாளைக்கு சாயங்காலம். குட் மார்னிங் சார். வா 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 கூச்சோ. அப்புறம் உன் கட்டடம் வேலை எல்லாம் எப்படி இருக்குது? அது விஷயமா தான் சார் ஒரு சின்ன ஹெல்ப். எப்படி? உடனடியா ரூஃப் போடணுமா? மழை வந்துட்டா ஒர்க்கர்ஸ் வேற கிடைக்க மாட்டாங்களா? என்ன செய்யணும்னு சொல்லு. லோன் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அடுத்த மாசம் தான் வரும். நீங்க கொஞ்சம் சொல்லி அதை இந்த வாரத்துக்குள்ளே வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப உதவியா இருக்கும். ஓ, இந்தேனா? டோன்ட் வரி, நான் செஞ்சு தரேன். தேங்க்யூ சார். சும்மா வா, வீடு கட்டிப்பாரு కళ్యాణం பண்ணிப்பாரு நரவாளி చెప్పింది. கஷ்டம்தான். சரி சுதா, வீக்கெண்ட்ஸ் நீ என்ன பண்ணுவேன்? எங்களுக்கெல்லாம் என்ன சார் வீக்கெண்ட்ஸ்? வீட்டு வேலையே சரியா இருக்கும். You are talking like an old woman. మనం పని చేద్దామా? మరి వీకెండ్కి நம்ம ரெண்டு பேரும் இந்த మహాబలిపురం వరకు కొంచెం పోయిட்டு வந்தா என்ன? అక్కడ హోటల్ సీ బ్రీజ్ అని ఒకటి ఉంది. ఫస్ట్ క్లాస్ హైడ్ అవుట్, మంచి ప్రైవసీ, బెస్ట్ సాపాடு. 2 நாளைக்கு இந்த வீடு கூடவா அదంతా వదిలి. யோ என்னையா நீ காலையில இருந்து பாக்குற என்னமோ மாதிரி இருக்க, என்னாச்சு? என்னையாச்சு? ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்ல. என்னையாச்சு உனக்கு? இந்த பாரு, பஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, சும்மாரியா? களம் போடுறத லோன் வந்தப்பல வச்சுக்க. ஆளுங்க கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றல. அடுத்த வருஷம் வச்சுக்க. ஏதோ அடகு வைக்கிறேன்னு பார்த்தா இப்ப விக்கிறேன்னு நிக்கிறியே. தாத்தா நான் சொல்றத பேசல. வாங்கம்மா. அப்ப என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? சாவகாசமா பாத்துக்கலாம் மேஸ்திரி. ஏன் கண்ணு பணம் புரட்ட முடியல மங்கா. அப்புறம் மழை ஆரம்பிச்சிடுமாம்மா, வேலை நடக்காது. என்னங்க பண்றது? எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பணம் கிடைக்கல. அப்ப சரிம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். வரம்புல. ஏன் கண்ணு அடமானம் வச்சுக்கிற நகையெல்லாம் வித்துறதா சொன்னீங்க? தாத்தா கத்துறாரு மங்கா. சார் வரல. நாயர் கடையில சோடா குடிக்கிறதுக்கு நின்னாரு. பத்திரிக்கை ஏதாவது கள்ளப்பட்டிருக்கும். அப்ப நான் வரேன் மங்கா. அப்புறம் கிளம்புங்க. என்ன பத்திரிக்கை எல்லாம் மேஞ்சாச்சா? Yes. 1 minute. Sudha. Sudha here. பிளாட்டுக்கா? எதுக்கு? என்னம்மா? சார் அது வந்து என்னங்க இதெல்லாம்? என்னதுன்னு தளம் போட்டுட்டு இருக்கோம். தங்கச்சிங்க கல்யாண படத்துல. இந்த பாரு, ஏதாவது பேசுன உத கிடைக்கும். ஓரமா ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
இந்த என்ன முருகேஷ்? நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தனியாவா? இடம் கூட போட்டாச்சா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றேன். பார்த்து போ. வாங்க, பிடிச்சிங்க. தாத்தா இங்க உட்காருங்க. பெரியவரே, எங்க போனா? பலசரவாக்கம். பலசரவாக்கம். என்ன பெரியவரே, ஊர் வந்துடுச்சு. இந்த பக்கம் இல்ல, அப்படி முன்னாடி போய் இறங்குங்க. கொடை
பெரியய்யா மங்க ஆமாங்க தனியாவா வந்துக்கிறீங்க ஆமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட சோடா எதனா வாங்கியாரவா தண்ணியே போதும். ஓடு நல்லா இருக்குதாயா நல்லா இருக்கு. யார் பத்த பிள்ளையோ ஒத்தாசையா நின்று கட்டி கொடுத்துருக்கேன். அட போங்க பெரியய்யா நான் என்னத்த பெருசா கீழ்ச்சிட்டான். அப்போ வரட்டுமா மங்க? வாங்க. Yes. 1 minute. சுதா வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, என்னது? சுதா அழாத கண்ணு.
அட என்ன கண்ணனே இப்படியே குந்தி நின்றா எப்படி? சரி எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதானே, மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாப்பியா? இதோ பாரு, look at it this way. தாத்தாவுக்கு 84 வயசாச்சு. எப்ப வேணாலும் அவர் போயிருக்கலாம் இல்லையா? கட்டின வீட்டை வந்து பார்த்துட்டு நிறைஞ்ச மனசோட போயிருக்காரு. இதுக்கு மேல என்னையா வேணாம்? இந்த வீடு கட்டுறது யாருங்க? நாங்க தான். எதுக்கு? நாங்க மெட்ரோ வாட்டர்ல இருந்து வர்றோம். இங்க எப்படி வீடு கட்டுறீங்க? என்ன கேக்குறீங்க? வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஓ எஸ். சாங்ஷன் வாங்காம யாராவது வீடு கட்டுவாங்களா? அது சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, இந்த கிரவுண்ட மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருக்கும். அக்வயர் பண்றதுனா? உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அரசாங்கம் இதை எடுத்துக்கும். எதுக்கு? இங்க பெருசா 2 கிணறு வெட்டி இந்த ஏரியாவுக்கு இங்க இருந்து தான் வாட்டர் சப்ளை. இந்த இடத்தை விற்கவோ இதுல வீடு கட்டவோ கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? MMDAக்கு. அவங்க மூலமா வலசரவாக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒண்ணுமே சொல்லலையே. உண்மையை சொல்லுங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு ஆக்சுவலா நீங்க சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? சார், வாங்கியிருக்கோம் சார். பஞ்சாயத்து ஆபீஸ்ல. ஆமா சார், அங்கேதான் வாங்கியிருக்கோம். சார் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனடியா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏன் ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா? இருக்காதே சார் வந்து நாங்க 2 பேரும். இதோ இருக்கே சார். இதை யார் கொடுத்தா? உங்க ஆபீஸ் சாங்ஷன் வேற யார் சார் கொடுக்கறது? இந்த ஆபீஸ்ல எல்லாம் கொடுத்தாங்க. கம் வித் மீ ப்ளீஸ். வாங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம். சார், நான் சார் சொல்லியா? சார், ஐயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்களா சார்? என்னையா அது? என்னையா பேந்து பேந்து முடிக்கிற? கேக்குறல்ல? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எந்திரி எந்திரி. மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்கிற. என் கையெழுத்த வேற ஃபோர்ஜ் பண்ணிருக்கிறேன். ஏயா என்னையா பண்ணிருக்கிற? தப்புதான் சார். தப்புன்னா? யோ, இப்ப என்ன நடந்து போச்சு தெரியுமா உனக்கு? 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டிருக்காயா? வந்து உட்கார்ந்துருக்கா. என்ன பதில் சொல்லுவேன்? அந்த இடத்துல சாங்ஷன் கொடுக்க கூடாது உனக்கு தெரியும்ல? அப்படி என்னத்தையா வாரி கொட்டிக்கிட்ட நீ? இப்ப அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. யோ, என்னையும் சேர்த்துலையா மாட்டி வச்சிருக்கிற? திருட்டு கையெழுத்துக்கு என்ன தண்டனை தெரியும்ல? இருந்து ரிட்டையர் ஆகிற நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கையா? மெட்ரோ வாட்டர் இவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல சார். அதுக்குள்ள ரிட்டையர் ஆகி போயிடலாம்னு. ரிட்டையர் ஆயிட்டா மட்டும் விட்டுருவாங்களா? பாவம், அது பொம்பளை பிள்ளை படாத பாடுபட்டு ஒரு வீடு கட்டி இருக்கு. அதை பிடிக்கிறதுன்னா தாங்கிக்குவா. லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காகவும் போலி கையெழுத்திட்டு பொய் சர்டிபிகேட் கொடுத்த குற்றத்திற்காகவும் பஞ்சாயத்து ஆபீஸ் கிளார்க் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இப்பொழுது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். தனது வீட்டை மெட்ரோ வாட்டர் அக்வயர் செய்யக்கூடாதென சுதா தொடர்ந்த வழக்கின் மீது இப்பொழுது விசாரணை நடந்து வருகிறது.